ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக் கண்டென்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து கட்டாயம் இடம்பெறுது டிஎன்பிசியில். அதை பார்த்துங்க. இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழாம் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது ஒரு டிஎன்பி கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா, பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களவை அவங்க 2 பேரோட உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாருங்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த குறிப்பில் தான் தெரியும். அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து அது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பில் வந்து பங்கேற்க மாட்டாங்க. அந்த குறிப்பு நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இந்த குழுவில் அங்கம் பெற மாட்டார்கள். நமக்கு வந்து கூற்றுகளில் வந்து இது கேட்பாங்க, நியமன உறுப்பினர்களும் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து பங்கெடுப்பாங்களா அப்படிங்கையில் வந்து நமக்கு வந்து இல்லைங்கிறதான் வந்து ஆன்சர். ஸோ வந்து யார் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிளஸ் வந்து மாநிலங்களில் மற்றும் வந்து யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட